போகும் இடமெல்லாம் பிரம்மாண்டமான எழுச்சி, மகிழ்ந்திருக்கிறார்கள் அதிமுகவினர் என்று சொல்லதான் வேண்டும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்துக்கு அமோக வரவேற்பு மக்கள் மத்தியில் காணப்பட்டு வருதுன்னே சொல்லலாம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதாக அறிவித்தார். இதுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வாகனத்தையும் சுற்றுப்பயணத்துக்கு தேர்வு செய்திருந்தார். இந்த வாகனத்தையும் மற்றும் சிறிய வாகனத்தின் மூலம் மக்கள் சந்திப்பை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வாரான்னு சொல்லலாம். முதல்ல கோயம்புத்தூரில் தொடங்கி சேலம், ஈரோடு இந்த பல்வேறு பகுதியில் எடப்பாடி பழனிசாமி தற்போது சுற்றுப்பயணம் செய்து வராரு. மக்களை சந்திக்கிறாரு, பல்வேறு இடங்கள்லையும் பேசுகிறாரு. இதில் பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா தற்போது வைரல் ஆகிட்டு வருதுன்னே சொல்லலாம். ஏன்னா தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்குது. அடுத்த ஆண்டு தேர்தல் நடப்பதனால யார் எந்த கூட்டணியில் இருப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அரசியல் நிலையில் நிலவிட்டு இருக்கனால குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிற மாதிரி இப்போ எந்தெந்த கட்சிகளை தங்களுக்கு அணியில் இணைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, ஒரு பக்கம் பிரச்சாரம் என்று எடப்பாடி பழனிசாமி குதூகலமாக இருக்கிறாருன்னு சொல்லலாம். அதிமுக பாஜக கூட்டணியில் கூட்டணி தொடர்பான, அதாவது கூட்டணி அரசு தொடர்பான விவாதம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையிடம் ஆட்சி அமைப்போம் என்று கூறி வருவது அந்த கட்சியுடைய அதிமுகவுடைய தன்னம்பிக்கையை ஊட்டுவதாக இருந்தாலும் பாஜகவினர் கூட்டணி ஆட்சி தான், அமித்ஷா சொன்ன மாதிரி அதிமுக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தாங்கிறத உறுதிப்படுத்தி வராங்க. இந்த குழப்பத்துக்கு இடையிலே கூட்டணியை திறம்பட எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டு போகிறாருன்னே சொல்லலாம். விவாதங்களும் பிரச்சனைகளும் இருப்பினும் ஒருமித்த கருத்தோடு மக்கள் சந்திப்பை அவர் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் அனைவரின் கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு மக்கள் கூட்டம் திரள்கிறது. அவர் பேச்சை பலரும் ரசித்து கேட்பதாக அதிமுகவினர் கூறி வருகிறார்கள். வலைதளங்களிலும் இதை பரப்பிட்டுருக்காங்க. சரி, இப்போ என்ன அடுத்த கட்டமாக சொல்ல வரோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்று எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு வராரு. உங்களுக்கு தெரியும் இந்த சுற்றுப்பயணத்தில். இருந்தாலும் நேற்று முன்னே நடந்த ஒரு சுற்றுப்பயணத்தில் ரொம்ப தெளிவாகவே சில விஷயங்களை பகிர்ந்திருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டணியில், அதாவது அதிமுக கூட்டணியில் யாரும் எதிர்பார்க்காத பிரம்மாண்டமான ஒரு கட்சி எங்கள் அணியில் இணைய போகுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. அதாவது யாரும் எதிர்பார்க்காத பிரம்மாண்டமான கட்சி இணைய போகுது அப்படின்னு சொல்லியிருப்பது மூலம் அந்த பிரம்மாண்டமான கட்சி எது என்ற கேள்வி வலைதளங்களில் இப்போதே பரவலாக விவாதமாக பார்த்துட்டு வருகிறது. அவர் சொல்லுவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையிலான தாவேகாவையா, அல்லது டாக்டர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமசாமி பாமகவையா, அல்லது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமகவையா, எதை அவர் குறிப்பிடுகிறார் என்பது சற்று குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வெளிப்படையான ஒரு பேச்சை பொதுவெளியில் அவர் பகிர்ந்து கொண்டிருப்பது அவருடைய அதிமுக கூட்டணிக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதாக அமைஞ்சுக்க சொல்லலாம். அரசியல் காலத்தில் எதுவும் எப்பவும் நடக்கலாம் என்ற கோட்பாடாக இருக்கிறது. ஒரே ஒரு பிரச்சனை தான் கூட்டணி விஷயத்தில். கூட்டணி ஆட்சி என்பதில் விஜய் உறுதியாகிறார், கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாகிறார். இந்த ரெண்டு தரப்புக்கு இடையில் உள்ள பிரச்சனை எப்போது முடிவரும் தெரியாது. யார் தலைமை ஏற்பார்கள் என்ற குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு போல்டாக ஒரு விஷயத்தை வெளிப்படையில் பொதுவெளியில் பகிர்ந்திருப்பது அரசியலில் தற்போது ஒரு குழப்பத்தை ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவாரா அல்லது விஜய் தனித்து காண்பாரா? எடப்பாடி சொன்ன மாதிரி பிரம்மாண்டமான அணி, பிரம்மாண்டமான ஒரு கட்சி அதிமுக இணைய போது அது பாமகவா அல்லது வேறு ஏதாவது கட்சியா என்பது போக தான் தெரியும். என்றாலும் தற்போது அரசியல் பரபரப்பை சூட்டை இது ஏற்படுத்தியிருக்கின்றால் அது மிக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.